இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மந்திர மரத்தைப் பற்றி ஒரு புராணக்கதை தலைமுறைகளுக்கு அனுப்பப்பட்டது. அது அதை கருணையுடன் நடத்துபவர்களுக்கு விருப்பங்களை வழங்கியது. கிராம மக்கள் இந்த மரம் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழுமையின் சின்னமாக இருப்பதாக நம்பினர். மேலும் அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை மற்றும் பரிசுகளை வழங்குவதற்காக வருகை தருவார்கள். இருப்பினும் கிராமத்தில் உள்ள அனைவரும் வெறுமனே மரத்திற்கு பிரார்த்தனை செய்வதில் திருப்தி அடையவில்லை, அதிர்ஷ்டம் வரும் என்று காத்திருப்பார்கள். குமார் என்ற பேராசை கொண்ட வணிகர் மரத்தின் மந்திரத்தால் தனக்கு அபரிமிதமான செல்வத்தையும் அதிகாரத்தையும் வழங்க முடியும் என்று நம்பி நீண்ட காலமாக அந்த மரத்தை கண்காணித்து வந்தார். குமார் விழித்திருக்கும் ஒவ்வொரு நொடியையும் தனது சொந்த லாபத்திற்காக மரத்தின் மந்திரத்தை பயன்படுத்துவதற்கான வழிகளைப் பற்றி சிந்தித்தார். அவர் அடிக்கடி இரவில் காட்டிற்குள் பதுங்கி மரத்தின் வேர்களைத் தோண்டி எடுக்க அல்லது அதன் சக்தியை பயன்படுத்தும் நம்பிக்கையில் அதன் கிளைகளை வெட்ட முயற்சிப்பார். குமாரின் குறைகள் இருந்தபோதிலும் அவரை பிரியப்படுத்திய கிராம மக்கள் அவரது பேராசையின் ஆபத்துகளை எச்சரிக்க முயன்றனர். மரத்தின் மாயவித்தையை இப்படி தீய எண்ணத்துடன் அணுகினால் அவனுக்கு துரதிர்ஷ்டம்தான் வரும் என்று சொன்னார்கள். ஆனால் குமார் கேட்கவில்லை. மரத்தின் மீது அவனுக்கு இருந்த பற்று மேலும் வலுப்பெற்றது. நாட்கள் செல்ல செல்ல கிராமத்தில் விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தன. பயிர்கள் வாடி இறந்து போகும். ஒருமுறை தெளிவாக இருந்த நதி இருளாகவும் மாசுபடவும் மாறும். ஏதோ பிரச்சனை என்று கிராம மக்கள் அறிந்தனர். மேலும் குமார் மந்திர மரத்துடன் தலையிட்டது அவர்களின் பிரச்சனைக்கு காரணம் என்று அவர்கள் சந்தேகித்தனர். அவர்கள் அவனுடன் மீண்டும் ஒருமுறை நியாயப்படுத்த முயன்றனர். ஆனால் குமார் கேட்க வெகு தொலைவில் இருந்தார். பின்னர் ஒரு நாள் குமார் கண் விழித்தபோது அவரது வீடு ஒரு மாபெரும் மாம்பழமாக மாறியிருப்பதைக் கண்டு அவனுடைய குதிரை ஷேக்ஸ்பியரின் சொனட்டுகளை படிக்கத் தொடங்கியது.